ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னா உயிரும் உடம்புமா 30 முதலே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு 12ல இருந்து 18 தடவை மூச்சு விடுறான். இந்த சயின்ஸ்குள்ள தான் ஒரு மேக்ஸ் இருக்கு. அந்த மேக்ஸ்குள்ள தான் நம்ம தமிழ் இருக்கு. 12 to 18 அந்த கணக்குக்குள்ள தான் தமிழோட உயிரும் மெய்யும் இருக்கு. இது தமிழுக்குரிய தற்செயல் அல்ல. இது தமிழனோட பாடி இன்ஜினியரிங். ஒரு மனுஷன் தமிழ்ல பேசல, அத ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவனே ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இதை வச்சு ஒரு கவிதை சொல்லவா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. காற்றை இழுத்தால் மட்டும் போதாது, அதை கவிதையாய் மாற்று. மூச்சு சுமந்தால் மட்டும் போதாது, அது முயற்சியாக மாற்று. உயிரெழுத்தாய் நீ இரு, உன் உடம்பை உழைப்பு எனும் மெய்யெழுத்தாய் மாற்று. இத பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு. உறங்குவது போலும் சாகாடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, வாழ்வு சாவு. சாகிறதுனா என்னன்னு தெரியுமா? அது ஒரு விதமான நீண்டகால தூக்கம். பிறக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? அந்த தூக்கத்துல இருந்து எழுகிறது தான் பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தூங்கி எழுகிற ஒவ்வொரு நாளையும் மறுபிறவி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நாள்ல நீங்க என்ன சாதிக்க போறீங்க அப்படின்றதான் விஷயம். உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் முயற்சி இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் அப்பயே 2 வரியில சொல்லிட்டாரு. உங்க உடம்போட சுவாசத்தை கவனி. 12 to 18 தமிழ் பேசுது. உங்க வாழ்க்கையோட லட்சியத்தை கவனி. அது நாளைக்கு உங்களை பத்தி பேசும். என்னடா இவன் உயிரும் உடம்புன்றான், சயின்ஸ்ன்றான், மேத்ஸ்ன்றான், ஒண்ணுமே புரியலையே. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டு புரிய வைக்கிறேன். நம்ம தொல்காப்பியத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. உயிரும் உடம்புமா 30 முதலே. இந்த ஒரு வரியில தான் உலகமே அடங்கி இருக்கு. சரி, அந்த மேக்ஸுக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னா, இங்க மேக்ஸ்ல உயிர்னா உயிரெழுத்து, உடம்பும்னா மெய்யெழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, கூட்டுனா 30. அதுதான் முதல் எழுத்து. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அந்த சயின்ஸ்க்குரிய மேஜிக் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் சராசரியா எத்தனை தடவை மூச்சு விடுவான் ஒரு நிமிஷத்துக்கு? 12ல இருந்து 18 தடவை. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சயின்ஸையும் மேக்ஸையும் இணைக்கிற ஒரு புள்ளி நம்ம தமிழ். துணை தேடும் உலகில் உழைப்பை துணையாக்கு வெற்றி உனை தேடி வரும்.